ஜெஃப்னபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் இந்த புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்திருந்து அது தொடர்பான விசாரணைகளும் செய்திகளும் இன்றைய தினம் மட்டுமே வந்து கொண்டிருந்தது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பாக ஒரு முக்கிய விடயம் ஒன்று வெளியாக இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட சந்தேக நபருடைய வாக்குமூலம். போலீசார் இந்த சந்தேக நபருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. இஷாரா என்ற பெண் எனக்கு நீதிமன்றத்துக்குள் ஆயுதத்தை கொண்டு வந்து தந்தார். அவர் நீண்ட காலமாக எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய பெண். துப்பாக்கி தனது இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவர் நாங்கள் செல்ல தயாராக இருப்பதாக கூறிய காரை கண்டுபிடிக்க நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தார். ஆனால் கார் இல்லை. பின்னர் ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு நீர்கொழும்பு அருகே சென்று இருவரும் இறங்கினோம். பின்னர் நாங்கள் இருவரும் ஆடையகத்திற்கு சென்று உடைகளை வாங்கினோம். பின்னர் இஷாராவால் எனக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதன்படி நான் தனியாக ஒரு வேனில் கல்பிட்டிக்கு செல்ல திட்டமிட்டேன். அங்கிருந்து படகில் இந்தியா செல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அந்த திட்டம் சரியாக நடக்காததால் ஜாழ்ப்பாணம் செல்ல திட்டமிடப்பட்டது. தான் சென்ற வாகனம் வாடகை சேவை வழங்குனரிடமிருந்து எடுக்கப்பட்டது என சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றார். இந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்த வண்ணமே இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த செவ்வந்தி என்கின்ற பெண் தொடர்பான விடயங்களும் ஒரு பெரிய பேசுபொருளாகவே இருக்கின்றது. நேற்றைய தினம் அவருடைய பாட்டியாரிடம் விசாரித்த அவர் இன்னுமே வீட்டுக்கு வரவில்லை என்கின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அவர் இந்த குடும்பத்தினருக்குமே அவர் இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டவர் என்ற விடயம் கூட தெரிந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு அந்த செவ்வந்தி என்கின்ற பெண் தொடர்பான விஷயம் இன்று வரைக்குமே அவர்களுடைய விசாரணை நீண்ட வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வந்தி என்ற பெண் தொடர்பாக ஒரு போலீசார் அவருடன் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்தார் என்று அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் தொடர்பான விசாரணைகளும் நடந்த வண்ணமே இருந்தது. அது தொடர்பாக போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்ட பின்னர் அந்த போலீஸ் அதிகாரியின் தொலைபேசியில் மறைக்கப்பட்ட பல புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக அந்த துப்பாக்கியின் புகைப்படங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ரகசியமாக கலந்துரையாடிய பல தொலைபேசி இலக்கங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக பல விடயங்கள் இந்த விசாரணை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட வண்ணமே இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த குறிப்பிட்ட செவ்வந்தி என்கின்ற பெண்ணும் இப்ப கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பிரதான சூத்திரதாரி என்று அழைக்கப்படுபவரும் இணைந்து எடுத்த புகைப்படம் ஒன்றும் அண்மையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இன்னொரு துப்பாக்கிச் சூட்டுக்கான முயற்சியும் நடைபெற்றிருக்கின்றது. காமைச்சோலை பொல என்கின்ற பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கான முயற்சி நடைபெற்றிருக்கின்றது. அது இன்னொருவருக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடுல அந்த ஒரு குறிப்பிட்ட கடை உரிமையாளர் மேலதான் இந்த துப்பாக்கிச்சூடும் நடத்தப்படுவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அது ஒரு முயற்சியாக அமைந்திருந்தது. ஏனென்றால் அந்த துப்பாக்கி இயங்காத காரணத்தினால் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் செய்ய வந்த நபர் தப்பிச் சென்றிருக்கின்றார். இவர் கனேமுள்ள சஞ்சீவ் அவரின் சீடர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பரவிக்கொண்டே வருகின்றது. அதாவது இவர் கனேமுள்ள சஞ்சீவ் அவர்களின் சீடராக இருக்கலாம் என்கின்ற தகவல்கள் வெளிப்பரப்பிலிருந்து வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கின்றது. இப்படியாக பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவான வண்ணம், அதாவது துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் முயற்சியும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இந்த கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்ட வண்ணமே இருக்கின்றார்கள். இப்படியாக இந்த கனேமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலை தொடர்பான விடயம் இன்றளவிலையும் பெரிய பேசுபொருளாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமலும் மக்கள் அச்சமடைந்த சூழ்நிலையில் இருக்கிறார். இந்த துப்பாக்கிச்சூடு முயற்சிகள், துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததிலிருந்தே மக்கள், அதாவது கொழும்பு நீர்கொழும்பு பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஒரு அச்சமடைந்த சூழ்நிலையில் காணப்படுவது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த பாதுகாப்பு தரப்பிலிருந்து ஆனந்த விஜயபால அவர்களும் பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். இது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்கின்ற ஒரு விடயம் இல்லை. உண்மையிலேயே இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயமாக இல்லை என்றால் நாங்கள் உடனடியாக இது தொடர்பான விசாரணைகளை முன்வந்து எடுத்திருக்கின்றோம் என்கின்ற பொருள்பட பேசியிருந்தார். ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. நாமல் ராஜபக்ச உண்மையிலேயே இது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தான விடயம் என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் சஜித் பிரேமதாசவும் இது தொடர்பான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்.
ஆக இப்படியாக இந்த கனேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலைக்கு பின்னணியில் பல விடயங்கள் இருப்பதாகவும் இப்ப தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கனேமுல்ல சஞ்சீவனுடைய முன்னைய படுகொலை சம்பந்தப்பட்ட நபர் ஒருவருடைய பழிவாங்கல் செயற்பாடாகவும் இது இருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. இப்படியாக இந்த விடயங்கள் தொடர்பாக பல விடயங்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயங்கள் தொடர்பாக இப்போ போலீசார் தங்களுடைய விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் இவர் இராணுவத்தில் பணிபுரிந்தவர் என்ற ஒரு விடயமும் வெளியாக இருந்தது. ஆனால் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்ற பொழுது இவர் ஒரு சட்டத்தரணி அல்ல, இது ஒரு போலியான விடயம் என்று தெரிவித்திருந்தார்கள். அவர் செய்த அடையாள அட்டை கூட போலியானது என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் பின்னணியில் இவர் பல அடையாளங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த பல அடையாளங்களை பயன்படுத்தித்தான் இவர் முன்னைய சம்பவங்களையும் செய்திருக்கின்றார் என்கின்ற விடயமும் போலீஸ் விசாரணையின் போது தெரிய வந்திருக்கின்றது. போலியான பல அடையாளங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். ஆக இவர் இராணுவ அதிகாரியாக பணிபுரிந்தவர் என்கின்ற தகவல் வெளியானதை அடுத்து அது தொடர்பான விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. குறித்த இராணுவ தளத்திற்கு அது தொடர்பான அறிக்கைகளை உடனடியாக தருமாறும் கோரப்பட்டிருக்கின்றது. அதாவது அவருடைய வரலாறுகள், அங்கே அவர் பணிபுரிந்தாரா, அது சம்பந்தமான விடயங்களையும் உடனடியாக எடுத்து தருமாறும் அது தொடர்பான விடயங்களும் கோரப்பட்டிருக்கின்றது. தென்னிலங்கை பரப்பில் இப்படியாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான பல விடயங்கள் நடந்தறிய வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அதாவது தமிழ் கட்சிகள் சார்பாகவும் இப்ப பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அதுல குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த கடிதத்தில் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த புதிய அரசியலமைப்பு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களது வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, தமிழர் பரப்பில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு சுயநிர்ணய ஆட்சியை கோருகின்ற ஒரு அரசியலமைப்பு தான் இதுவரைக்குமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கோரி வந்திருந்தார்கள். அது தொடர்பாக அவர்கள் இந்த கலந்துரையாடல் மேற்கொள்வது தொடர்பாக ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், செல்வம் அடைக்கல்நாதர் அவர்கள், ஸ்ரீதரன் 3 பேருமே ஒரு பாராளுமன்ற வளாகத்தில் கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த அழைப்பு கட்சி சார்பாக விடுக்கப்பட்டிருந்தது. என்று பார்த்தீங்கன்னா, இந்த எக்கர் ஆட்சி என்கின்ற ஒரு அரசு, புதிய அரசியலமைப்பு எக்கர் ஆட்சி, ஒரு ஆட்சியத்துக்கு கீழே எங்களுடைய தீர்வுகள் வழங்கப்படும் என்கின்ற பொருள்பட தான் அந்த அரசியலமைப்பில் உருவாக்கப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சமஷ்டி தீர்வு, எங்களை நாங்களே ஆள வேண்டிய ஒரு சுயநிர்ணய உரிமை என்கிற பொருள்பட இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ந்து பேசி வருகின்றனர். ஆகவே இந்த நிலைப்பாட்டு, எக்கர் ஆட்சி என்ற நிலைப்பாட்டுக்கு எதிராக வாக்களிக்குமாறு அவர்கள் கோரியிருந்தனர். அந்த பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டுக்கு பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். இதில் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் இனி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்காக நாங்கள் அவர்கள் தருகின்ற அந்த விடயத்தை எதிர்க்க வேண்டும், இதற்காக இதுதான் எங்களுடைய விடயம் என்று நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இப்படியாக பல விடயங்களை அவர் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த கடிதத்தை இந்த பிரதான பொருள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லை என்கின்றதான் இந்த பிரதான பேசுபொருள். ஆகவே இவர்கள் இந்த கடிதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒற்றுமைக்கும் இவர்கள் தயார் இல்லை என்கின்ற பொருள் படத்தான் நாங்கள் பார்க்கணும். ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் இந்த புதிய அரசியலமைப்பு என்றதற்கு அப்பால், அதற்கு ஒன்றிணைய வேண்டும், அதற்கு அப்பால் ஒரு ஒன்றிணைவை காட்டினா தான் உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய ஆசனங்களையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏண்டா ஏற்கனவே இந்த அதாவது இந்த முன்னைய தேர்தல்களில் ஒரு பெரும்பான்மை ஆதரவு JVP பெற்றிருந்தார்கள். அதில் குறிப்பாக வடக்கிலிருந்தே அவர்கள் 3 ஆசனங்களை பெற்றிருந்தார், யாழ்ப்பாணத்திலிருந்து. ஆக அந்த ஆசனங்களை இப்ப தமிழ் தரப்பினர், அதாவது தமிழரசு கட்சி சார்பாகவோ அல்ல தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொருள்பட அண்மையில பேசியிருந்தார்கள். ஆகவே இந்த பேச்சுவார்த்தைக்கு தமிழரசு கட்சி விலக்களித்தலில் இருந்து அவர்கள் இந்த ஒற்றுமையை நிராகரிக்கின்றார்கள் என்கிற பொருள்படவும் இப்ப விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இப்போ இது தொடர்பாகவும், அதாவது இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு பெரிய பேசு பொருளாக இந்த விடயம் மாறியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரையை பற்றி நாங்கள் பார்க்கிறது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. இந்த போராட்டம் நடைபெற்ற பிறகு தையிட்டி திஸ்ஸ விகாரை தென்னிலங்கை பரப்பிலையும் ஒரு முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது.
அதுல இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பான விடயம் இன்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுடைய விடயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதுல அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் என்ன விடயத்தை முக்கியமா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விகாரையை வைத்துக்கொண்டு இனவாதத்தை பேசுபவர்கள், அதாவது தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக பலர் இந்த விகாரை விடயங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இனவாதம் மதவாதத்துக்கு எங்கள் ஆட்சியில் இடமில்லை என்று நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆகவே இந்த விகாரை தொடர்பான விடயங்களையும் கதைச்சு பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படுமே தவிர தங்களை சுயலாப அரசியலுக்காக இதுல அரசியல் செய்பவருக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த இராணுவங்கள அல்லது முப்படைகள கையில் இருக்கிற தனியார் காணிகள் தொடர்பானவும் அவரது கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அது தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது வடக்கு கிழக்குல மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த இராணுவத்தினர் முப்படையினர் என்ற கைவசம் இருக்கிற காணி தொடர்பான கணக்கிலையும் கேட்டிருக்கின்றோம். ஆகவே அது வந்தா பிறகு அது தொடர்பான ஆய்வினை செய்து வடக்கு கிழக்குல தனியார் காணிகள் முப்படைகளின் வசம் இருக்கின்ற தனியார் காணிகள் உடனடியாக விடுவித்து அந்த மக்களுக்கே கொடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்படியாக பல விடயங்கள் இதில் பேசப்பட்டன. இருந்தாலும் கூட இந்த தேசிய மக்கள் சக்தி மேல வைக்கப்படுற ஒரு விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழர் நிலைப்பாட்டில் இன்னுமே ஒரு நிலையான முடிவெடுக்கல. அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த இராணுவ முகாம்களில் இருக்கிற காணிகளை விடுவிக்கிறதாக இருக்கட்டும், இதுல இன்னுமே ஒரு நிலைத்த நிலைப்பாட்டை, ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கல. ஒரு புறம் அங்கேயும் ஒரு புறம் இங்கேயும் இருதோணியில கால் வைத்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது போலவே அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் நடந்த விடயமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் பொதுவெளியில் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் இந்த நிலைப்பாட்டில் ஒரு சரியான அல்லது தீர்க்கமான ஒரு முடிவை அவர்கள் இன்னுமே சொல்லவில்லை என்றுதான் சொல்லணும். இப்படியாக பல விடயங்கள் தென்னிலங்கை பரப்பிலையும் வடகிழக்கு பரப்பிலையும் நடந்த வண்ணமே இருக்கின்றன. தொடர்ந்தும் உண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஜெஃப்னா புடியன் சேனலோட இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.